தேமுதிக பார்த்து வாங்க தைரியமா தேர்தல் முடிவு செய்யட்டும். நேர்மையான கட்சி, இந்த கட்சி உண்மையான கட்சி என்று. அதனால இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளை ஏன் தேமுதிகவை தடுக்கிறீங்க? காவல்துறை நீங்க காக்கி சட்டை போடுவதற்கு அவர்கள். ஆனா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? கனிமொழி, தமிழ்நாட்டில்தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க. தமிழ்நாட்டில் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்திலேயே மதுவை ஒழிப்போம் சொன்னாங்க. ஆனா அதே கனிமொழி இதே புதுக்கோட்டையில கல்லாக்கோட்டை மற்றும் விராலிமலை, கலிமங்கலம், நசர் ஆகிய இடங்களில ஆட்சியாளர்களின் துணையோடு மதுபான ஆலைகளை நடத்துவதாக மக்கள் என்னிடம் சொல்கின்றது. பொள்ளாச்சியில நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு அந்த மகளிர் தீர்ப்பு, மகளிர் அணி கோர்ட், அந்த மகளிர் ஆணையத்தில் இருக்கின்ற கோர்ட் நல்ல தீர்ப்பு வழங்கி அதுல அத்தனை பேரையுமே குற்றவாளிகளாக அறிவிச்சு ஆயுள் தண்டனை வழங்கிய நீதியரசர்களுக்கு நாம் தலை வணங்கி வணக்கத்தை செலுத்துவோம். அதே போல இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் என்ற ஒரு கயவன் இன்னைக்கு பெண்களை பலாத்காரம் செய்ததன் விளைவாக இன்றைக்கு அவன் மகளிர் வலிச்சிருக்கு. அந்த நீதி அரசர்களுக்கு பெண்கள் சார்பாக புதுக்கோட்டை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கை, எப்படி அங்க பொள்ளாச்சியில ஆயுள் தண்டனை வழங்கினீர்களோ அதே போல ஞானசேகரனுக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி கடும் தண்டனையை வழங்கினால்தான் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் பெண்களை காப்பாற்ற முடியும் என்பதில் எந்த விதமான ஐயம் வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், கருப்பு எம்ஜிஆர் அவர்களுடைய நல் ஆசையுடன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு மன ஒழிப்பை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொதுக்கூட்டத்தை மிக சீரோடும் சிறப்பாகவும் ஏற்பாடு செய்திருக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பரமஜோதி அவர்களுக்கும், ஜாகீர் அவர்களுக்கும், ஷெல்வின் ராஜ் அவர்களுக்கும், நமது மாவட்ட கழக செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும், நமது மாநில துணை செயலாளர் செந்தில் அவர்களுக்கும், எங்களுடைய மகளிர் அணி சகோதரிகளுக்கும், இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், இந்த மாவட்டத்தினுடைய ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொண்டரணியை சேர்ந்தவர்களுக்கும், கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும், இதுவரைக்கும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், கட்சியின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் கொள்கிறேன். இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகம் புதுக்கோட்டையில எனக்கு தெரியும். அதற்கு உதாரணமே நம்ம ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காங்க ஜாகீர், நமது நிஜாம், அது மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்துக்கள் அதிகம் வாழ்கின்ற பூமி நம்மளுடைய இந்த புதுக்கோட்டையில 3 மதங்களுமே மதிக்கக்கூடிய அளவு இந்து, இஸ்லாம், அதே போல கிறிஸ்டியர்கள் அதிகம் இருக்கின்ற ஒரு மாவட்டம். எனவே இந்த மாதிரி ஒரு சிறந்த பூமியில ஒரு சிறந்த மக்களை இன்னைக்கு பாக்குற ஒரு பாக்கியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம சொல்லணும்னா இந்த பொதுக்கூட்டம் எதற்காக? மது ஒழிப்பு பொதுக்கூட்டம்.
இன்னைக்கு மத ஒழிப்புன்றது எப்படி சாத்தியம் அப்படிங்கறது தான் எல்லாருடைய கேள்வி. இன்னைக்கு உங்க முக்காவாசி பேர் லேடிஸா இருக்கீங்க. மது ஒழிப்புறதா வேண்டாமா? என் தாய்க்கு சொல்லுங்க. கேப்டன் அவர்கள் ஆட்சியில் இருந்த போதுன்னு சொல்றேன் பாருங்க. ஆட்சி அந்த மதுவை நிச்சயம் ஒழிச்சிருப்பார். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. என் மக்களே என்று உங்களுக்காக பிறந்தார், வாழ்ந்தார், சொன்னார், பேசினார். இது மக்களை என்று சொல்ல ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். வீடு தேடி ரேஷன் பொருள் தரப்படும், கல்வியும் மருத்துவம் இலவசமாக தரப்படும், அனைவருக்கும் நேர்மையான பாதுகாப்பான வாழ்க்கை உருவாக்கப்படும், உருவாக்குவோம் என்று மக்களுக்காகவே வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள். வாழ்ந்தார், இருந்தார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு கேப்டன் கோவில் நீங்க பாருங்க. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள், தமிழ்நாடுல இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கேப்டனை தரிசிச்சுட்டு இருக்காங்க. தினந்தோறும் கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அனைவருக்கும் உணவளிக்கப்பட்டு அன்போடு அவங்களை பார்த்து அவர்களின் புகைப்படம் எடுத்து அவங்களுக்கு அந்நியாக இருந்து எல்லாரையும் பார்த்துட்டுதான் 5 மணிக்கு தான் போய் நான் வீட்டுல லஞ்சே சாப்பிடுறேன். இது தினந்தோறும் ஒரு வேலையாக இங்க இருக்கிறது. அதனால அப்படியே நான் போகும்போது நான் பேசுவேன். எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அவங்கவுங்க ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து சொல்லுவாங்க. அதை பெருமையோடு உங்ககிட்ட சொல்றேன். அதுல அதிகமாக வருபவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த என் அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் அப்படிங்கறத நான் பெருமையோடு சொல்றேன். பஸ்ஸா அப்படியே புக் பண்ணி வராங்க. இன்னைக்கு பார்த்தா டூரிஸ்டம் போர்ட்லயே கேப்டன் ஆலயம், மெரினா பீச், சென்னை சுற்றுலா இன்னைக்கு கேப்டன் ஆலயம் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. கூகுள் மேப்ல சர்ச் பண்ணா இன்னைக்கு நம்ம கோயம்பேடு அலுவலகம் கேப்டன் கோயில் என்று உங்களுக்கு அடையாளம் காட்டும். இன்னைக்கு யார் யார் வரலையோ நீங்க நிச்சயம் வாங்க. உங்க அன்னையாக உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களை அன்புடன் உபசரித்து உங்களை பத்திரமாக பார்த்து உங்களை நிச்சயம் ஊருக்கு திருப்பி அனுப்புவேன். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால கேப்டன் நம்ம கூட இல்லைன்னு நினைக்காதீங்க. தெய்வமாக நம்ம கூட தான் நம்ம கேப்டன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால நிச்சயமாக அவரோட கனவு லட்சியத்தை வென்றெடுப்பது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே கொள்கை, ஒரே தீர்மானம் அப்படின்றதால நீங்க நினைக்கணும். அவ்வளவு நல்ல மனிதரை நாங்க இழந்துட்டோமே, இனிமேல் அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியுமா என்று கண்ணீர் விடுவர்கள் மத்தியில ஒண்ணு சொல்றேன். கேப்டன் இழந்தது தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு பேரிழப்பு. ஏன் இதை சொல்றேன்? நான் இன்னைக்கு கேப்டன் ஜெயிச்சிருந்தா அவர் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி மக்களை தங்க தட்டுல தாளாட்டி இருப்பார். லஞ்ச ஊழல் இல்லாம நேர்மை ஆட்சி கொண்டு வந்திருப்பார். கேப்டன் நானும் 24 hours பேசுறது யாருக்காகன்னா மக்களுக்காக தான் பேசுவோம். இன்னைக்கு எங்களுக்கு 2 பிள்ளை தான், அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனா நாங்கள் பெற்றெடுக்காத எங்கள் பிள்ளைகளாகிய எங்கள் கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் தான் இனிமேல் எங்களுடைய எதிர்காலமே. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய உழைப்பு எல்லாம் மக்களுக்கு தான். இனிமேல நாங்க புதுசா ஒண்ணும் பார்க்க போறது இல்ல. எல்லாத்தையும் பார்த்தாச்சு தலைவர் இருந்த போது. எனவே இனி வாழும் காலம் மக்களாகி உங்களுக்கு தான். நான் உங்க என்டர் ஆகிற கரண்ட் கட்டு நான் அப்படியே பாக்குறேன். என்ன கரண்ட் கட் இல்லாத ஆட்சியின் பெருமை சொல்றாங்களே இந்த ஆட்சியாளர்கள். நம்ம வண்டி வந்தோன்னு எல்லா பக்கம் கரண்ட் கட்டு. என்ன விஷயம் கேட்டேன். கூட்டம் அதிகம் சேர்ந்ததுனால கரண்ட் கட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2005 தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 2006 முதல் வெற்றி பெற்று 2011 எதிர்கட்சி தலைவராக ஆகி இன்னைக்கு 20 ஆண்டு கழிச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதே உத்வேகத்தோடு, அதே கழக தொண்டர்களோடு, அதே எழுச்சியோடு இன்றைக்கும் தமிழகம் பட்டி தொட்டி எங்கும் எங்களுடைய கைக்குழங்களாலும், எங்களுடைய இளைஞர்களாலும், எங்கள் தொண்டர்களாலும் சீரநடை போடுகிறது. ராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையான ஒரு கட்சி இது. நான் கேட்கிறேன், தெரியாமதான் என்ன தேமுதிக பார்த்தா இன்னி என்ன உங்களுக்கு பயம்? என்ன பயம் உங்களுக்கு? எதுக்காக கரண்ட் ஆஃப் பண்றீங்க?
இங்க காவல்துறை அதிகாரிகளை எவ்வளவு பேரை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எதற்கு? இங்க வருகின்ற கூட்டம் அதிகமா வராம கட்டுப்படுத்துறாங்க, பேரிகார்ட் போட்டு தடுக்கிறாங்க, கரண்ட் கட் பண்ணி இங்க மின் விளக்குகள் இல்லாம அணைக்கிறாங்க. இருந்தாலும் ஜெனரேட்டர் போட்டு, ஏன்னா நாங்க 20 வருஷம் பழகிட்டோம். எங்க போனாலும் இந்த மாதிரி எதிர்ப்புகளை சந்தித்தே வருகின்ற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எந்த சலசலப்புகளுக்கும் இந்த நரி பயப்படாது. அதனால இன்னைக்கு ஜெனரேட்டர் போட்டு இன்னைக்கு கரண்ட், இப்ப கரண்ட் வந்திருக்கு லாங்ல. நான் பாக்குறேன். என்ன கேக்குறேன், ஏன் பயப்படுறீங்க? தேமுதிக பார்த்து வாங்க, தைரியமா தேர்தல் களத்துல நிற்போம். மக்கள் முடிவு செய்யட்டும் எந்த கட்சி நேர்மையான கட்சி, எந்த கட்சி உண்மையான கட்சி என்று. அதனால இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளை ஏன் தேமுதிகவை தடுக்கிறீங்க? காவல்துறை நீங்க காக்கி சட்டை போடுவதற்கு அடையாளமாக அவர்கள் அந்த காவல்துறைக்கு ஒரு கவனத்தையும் அடையாளத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் நமது கேப்டன் அவர்கள். எத்தனை ராணுவ அதிகாரிகள், எத்தனை ராணுவத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட பேசுறாங்க. கேப்டனை பார்த்த பிறகுதான் இந்த தொழிலுக்கே நாங்க வந்தோம். இந்த காக்கி சட்டையை போடுவதற்கு முன்பு பார்த்துட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸ போடுறோம். ராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நேர்மையோடும் கண்ணியத்தோடும் வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால இந்த கட்சிக்கு நீங்க தடை செய்தால் நிச்சயம் அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதுல எந்த மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. அதே மாதிரி இப்ப மழை வந்துரும் எல்லாம் நம்ம ஆளுங்க கூட பயந்தாங்க. நான் என்ன சொன்னேன், ஒன்னும் வராது, நீ அமைதியாருன்னு சொன்னா, ஏன் இது நல்லவர்களுடைய கட்சி, இது வெறும் பொதுக்கூட்டம் இல்லை. இந்த பொதுக்கூட்டம் வெறும் மைக் பிடிச்சு பேசிட்டு போறது இல்ல. இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக ஒரு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிய பழக்கப்பட்டவர்கள் தேமுதிகவை சேர்ந்தவங்க. அதனால வருண பகவான் நிச்சயமாக நமக்காக சற்று இளைப்பாரி இந்த பொதுக்கூட்டம் நல்லபடியாக நடந்து முடிந்து நீங்க எல்லாம் பத்திரமா வீடு போய் சேர்ந்த பிறகுதான் மிட் நைட் தான் அவர் காமிப்பார் அவர் வேலைய. அதனால எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது, இந்த மீட்டிங் சிறப்பாக நடக்கும்னு கேளுங்க. நம்ம கார்த்திகை அப்பயே சொல்லிட்டார், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, எந்த டிஸ்டர்பன்ஸ் உனக்கு வராதுன்னு. அதனால நல்லவர்களுடைய லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே யாருக்குமே வேண்டாம் என்பதையும் சொல்றேன். இங்க நம்ம பார்த்தோம்னா, இங்க புதுக்கோட்டைக்கு நம்ம வரும்போது இங்க நம்ம மக்கள் எனக்கு சொல்றாங்க, இது எவ்வளவோ நாட்கள் நாங்க பல கோரிக்கைகளை வச்சுட்டோம், இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க என் கையில. எந்த ஊருக்கு போனாலும் அதுல மிக முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் நான் இங்க சொல்றேன். பாலன் நகர் மற்றும் திருவப்பூர் 2 பகுதியில ரயில்வே மேம்பாலம் அமைத்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படாத வகையில பாதுகாப்பு வசதி செய்து தர வேண்டும் என்று நீண்ட நெடிய கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேற்றப்படவில்லை. அதே மாதிரி இன்னைக்கு கனிமொழி அவர்கள் இன்னைக்கு மத்திய எம்பியா இருக்காங்க. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூருக்கு விக்டரிய பற்றி பேசுவதற்காக எதிரணியில் இருந்தாலும் ஒரு குழு அமைத்து இன்னைக்கு ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு மத்திய அரசு அனுப்பியிருக்கு. ஆனா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க கனிமொழி, தமிழ்நாட்டில்தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க, தமிழ்நாட்டில் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்திலேயே மதுவை ஒழிப்போம் சொன்னாங்க. ஆனா அதே கனிமொழி இதே பொதுக்கோட்டையில கந்தர்வக்கோட்டை ஒன்றியம், கல்லாக்கோட்டை மற்றும் கால்ஸ் பெவரேஜ் விராலிமலை, கலிமங்கலம், நசரத் ஆகிய இடங்களில ஆட்சியாளர்களின் துணையோடு மதுபான ஆலைகளை நடத்துவதாக மக்கள் என்னிடம் சொல்கின்றதை எழுத்துப்பூர்வமாக உங்க முன்னாடி நான் காட்டுறேன். இன்னைக்கு பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, சொல்லொன்று செயல் ஒன்றாக வாழ்பவர்களை மக்கள் நீங்கள் அடையாளம் காணுங்கள். சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் யார் நல்லது செய்வார்கள் என்பதை அட்லீஸ்ட் இனிமேலாவது சிந்தித்து உங்க வாக்குகளை நீங்கள் பதிய வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கு செயலற்ற மாநகர
நிர்வாகத்தால் 2 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடி தண்ணி வருது. விநியோகம் சரியா முறையா இல்ல. பொதுமக்கள் குடி தண்ணீர் இல்லாம அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய நிலைமை நான் பாக்குறேன். புதுக்கோட்டை நகர குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வழங்கப்பட்ட மத்திய அரசினுடைய 8 கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் முறையாக பயன்படுத்தாம லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் மாறிக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் ஜல் ஜீவன் குடிநீர் குழாய் பதிக்கும் திட்டம் 4 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்டு மாநகர நிர்வாகத்தின் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. 2005 துவங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் அரசு இயந்திரம் இயங்காதது போலவே அந்த திட்டமும் முற்றிலும் செயலிழந்து கிடக்கிறது. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட காவேரி குண்டாறு இணைக்கும் திட்டம் திமுக ஆட்சியில கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த புதுக்கோட்டையில இடைத்தேர்தல் வரும் பொழுது நானும் கேப்டனும் ஒவ்வொரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்ட அந்த தருணம் இப்பொழுது என் நினைவுக்கு வருகிறது. பாதாள சாக்கடை திட்டம் இல்லாததுனால புதுக்கோட்டை நகரம் முழுவதும் குப்பைகளும் கூலங்களும் சாக்கடைகளும் அடைந்த தெருக்களை நான் பார்த்து அவ்வளவு வேதனைப்பட்ட. கேப்டனும் அவ்வளவு வேதனைப்பட்டார். ஏன் இன்னைக்கு என்ன நிதி இல்லையா உங்ககிட்ட? இன்னைக்கு மத்திய அரசு கொடுக்குறாங்க, இங்க பட்ஜெட்ல நீங்க கொண்டு வர மக்கள் வரி பணம் என்ன பண்றீங்க? எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மக்களை இப்படியே ஏமாற்றி இன்னும் எத்தனை காலம் தான் நீங்க வாழ போறீங்க? இனி எத்தனை காலம் தான் வாழ போறீங்க நீங்க என்ற கேள்வியை மக்களாகி நீங்கள் எழுப்பணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். உறுதியாக மக்களுக்காக இந்த திட்டங்களை இந்த அரசு நிச்சயம் செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக், கஞ்சா, போதை, கள்ளச்சாராயம் இது தமிழ்நாட்டின் வரலாறு. இன்னைக்கு இப்ப கூட சொன்னாங்க இருக்கின்ற 42 வார்டுல 40 வார்டுலயும் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள் தான் இருக்கு. கள்ளச்சாராயம், கஞ்சா இதுதான் வித்துக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் இன்னைக்கு வேலைக்கு போறதில்ல, படிக்கிறது இல்ல, வெறும் போதைகளுக்கு அடிமையாகி முடங்கி கிடக்கின்ற ஒரு நிலைமையை தாய்க்குலங்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டம். புருஷன் தான் குடிச்சே செத்து போயிட்டாரு, பிள்ளைகளாவது நல்லா இருப்பாங்கன்னா அதை விட இன்னைக்கு மோசமான ஒரு நிலைக்கு இளைஞர்கள் போகின்ற ஒரு நிலைமை. அதற்கு உதாரணம் இன்னைக்கு நீங்க பாருங்க, பாலியல் வன்கொடுமைகள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சியில நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு அந்த மகளிர் தீர்ப்பு, மகளிர் அணி கோர்ட், அந்த மகளிர் ஆணையத்தில் இருக்கின்ற கோர்ட் நல்ல தீர்ப்பு வழங்கி அதுல அத்தனை பேரையுமே குற்றவாளிகளாக அறிவிச்சு ஆயுள் தண்டனை வழங்கிய நீதி அரசர்களுக்கு நாம் தலை வணங்கி வணக்கத்தை செலுத்துவோம். அதே போல இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் என்ற ஒரு கயவன் இன்னைக்கு பெண்களை பலாத்காரம் செய்ததின் விளைவாக இன்றைக்கு அவன் குற்றவாளி என்று மகளிர் கோர்ட் தீர்ப்பு அளிச்சிருக்கு. அந்த நீதி அரசர்களுக்கு பெண்கள் சார்பாக புதுக்கோட்டை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கை, எப்படி அங்க பொள்ளாச்சியில ஆயுள் தண்டனை வழங்கினீர்களோ அதே போல ஞானசேகரனுக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி கடும் தண்டனையை வழங்கினால்தான் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் பெண்களை காப்பாற்ற முடியும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமே யாருக்குமே வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க இருப்பவர்கள் அத்தனை மக்களுமே நல்லபடியாக சிந்திச்சு உங்களை நீங்கள் அடுத்த தேர்தலுக்கு தயாராக இருக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நீதி அரசர்களுக்கு நான் நன்றிகளை சொல்றேன். அதே மாதிரி இங்க புதுக்கோட்டைக்கு எத்தனை வாட்டி தான் வர்றது? தம்பி வந்தாரு போன வாரம், அதுக்கு முன்னாடி நான் வந்தேன். இங்க நம்ம சசி மாவட்டத்துக்கு ஜாஃபர் அலி கொலைக்கு இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தோம், திருமணத்துக்கு வந்தோம். சொல்ல போனா இனிமே நாங்க புதுக்கோட்டைக்கே டிரான்ஸ்பர் ஆகலான் இருக்கோம். சென்னை வீட்டை விட்டுட்டு புதுக்கோட்டையே நாங்க செட்டில் ஆகலான் இருக்கோம். அந்த அளவு எப்ப பார்த்தாலும் புதுக்கோட்டையில தான் எங்களுக்கு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் தொடர்ந்து தேதிகளை வாங்கி விழாக்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இருவருக்கும் எங்களுடைய தேமுதிக சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏதோ இந்த கட்சி ஓஞ்சிச்சு அந்த கூட்டம் அப்படிதான் நிக்குது. அதான் தேமுதிக, அதுதான் கேப்டனுடைய ரத்தம், இதுதான் கேப்டனுடைய உண்மை தொண்டர்களினுடைய பலம். இன்னைக்கு கேப்டன் சொல்வார், இந்த பேனர்கள், லைட்டு, கொடி இது எங்க கண்ணுல உங்களுடைய உழைப்பு,
உங்களுடைய ரத்தம் வியர்வையாக சிந்தினது என் கண்ணுக்கு தெரியுது. அதுல இழுத்து கட்டுன அந்த உயர்லாம் உங்களுடைய நரம்புகளாக தெரிகிறது. அதனாலதான் நான் உங்களை சொல்றது என்ன, என் உயிரில் கலந்த என் உறவுகள் உங்களை சொல்வதில் உண்மையில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நேற்று நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால பெண்கள் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பெண்களே உண்மையிலே 1000 ரூபாய் கொடுக்கறது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? அதனால உங்க வறுமை தீர்ந்துடுச்சா, கஷ்டம் தீர்ந்துடுச்சா? அது யாருடைய காசு? உங்களுடைய காசு, மக்கள் வரி பணம். 1000 ரூபாய் கொடுத்து டாஸ்மாக் மூலம், விலைவாசி உயர்வு மூலம், லட்ச ஊழல் மூலம் மாசத்துக்கு 5000 ரூபாய் உங்க ஒவ்வொருவர்கிட்ட இருந்து இந்த அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு காமிக்கிறது கல்ல 1000 ரூபாய், உங்ககிட்ட இருந்து எடுக்கிறது 5000ல இருந்து 10,000 ரூபாய்ன்றதை யாரும் மறந்துடாதீங்க. இதுக்கு ஒரு விழா எங்க கொளத்தூர் தொகுதியில நேற்று சரியான காமெடி. சென்னையில யாரெல்லாம் பார்த்தா எல்லாம் வயசான பொம்பளைங்களுக்கு ஒரு புடவையை கட்டி டான்ஸ் ஆட விடுறாங்க. இதுல சேகர் பாபு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. என்னன்னு பார்த்தா ரூபாய் நோட்டு 1000 கொடுத்ததுனால பெண்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா? என்னன்னு விசாரிச்சாதான் தெரியுது, எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அந்த காலத்துல டான்சர்ஸ் இருந்தவங்களே இன்னைக்கு வயசாகி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து புடவையை கொடுத்து அவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி பெண்கள் நடனம் ஆடலத காமிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கண் துடைப்பு பாருங்க, இது எவ்வளவு ஒரு அசிங்கம் பாருங்க, இது எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. இதுக்கு சேகர் பாபு சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. எல்லா பொம்பளைங்க கையில பார்த்தா டூப்ளிகேட் 1000 ரூபாய் நோட்டு அது காமிக்கிறாங்க யார்கிட்ட, முதல்வர்கிட்ட. இதனால எந்த அளவுக்கு ஒரு கண் துடைப்பு ஆட்சி இங்க நடக்குதுன்றது பெண்களாகிய நீங்கள் உணரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வெறும் ஞானசேகரனை கைது செய்தது பத்தாது, அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கும் ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தீர்ப்பு உண்மையான வெற்றி தீர்ப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த மது ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் உங்க எல்லாத்தையும் நான் சொல்லி பேசி முடிக்கிறது என்னன்னா, நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுப்போம். அந்த உறுதிமொழி கடவுள் ஆசியாலும் கேப்டன் ஆசியாலும் நிச்சயம் நிறைவேறும் என்று இந்த நேரத்தில் சொல்றேன். நான் சொல்ல என் பின்னாடி நீங்க எல்லோருமே சொல்லணும். மதுவை ஒழிப்போம், தமிழகத்தை காப்போம். மதுவை ஒழிப்போம், இளைஞர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவோம். மதுவை ஒழிப்போம், பெண்களின் வாழ்க்கையை காப்பாற்றுவோம். மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி எடுத்து இந்த உறுதிமொழி வெகு விரைவில் செயலாக வர வேண்டும் என்று நாம் அனைவரும் நிறைவேற வேண்டும் என்று கூறி இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக ஒலிக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். நீங்க விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்து.